இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப அப்பா உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு. சித்ரா, ஏமா நீ அழுவுற? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. அதான் நான் திரும்ப வந்துட்டேன்லம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அத நான் தாங்கிக்குவேன். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவன மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் பாழாக்க விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா, என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாரு சித்ரா, நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன திரும்பவும் இந்த வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நீ எவ்வளவு போராடி இருக்கேன்னு கேட்கும் போது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், ஆனா இன்னொரு பக்கம் என் பொண்ணு எனக்காக நின்று இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, அன்னைக்கு உங்களை அப்பா வீட்டை விட்டு அனுப்பினதும் திரும்ப நீங்க இந்த வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், துடிச்சு போயிட்டேம்மா. நான் அப்ப என்ன பண்ண தெரியுமா? அம்மா திரும்ப வரணும்னு சொல்லி நான் அவ்வளவு அடம் பிடிச்சேன். ஆனா நீங்க இப்போ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை அப்பா இப்படி உங்களை ஒதுக்கி வைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா, நான் எதிர்பார்க்கல. அம்மா, என்னால தானமா உங்களுக்கு இந்த கஷ்டம்? எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இங்க பாருமா, அழக்கூடாது, அப்படியெல்லாம் இல்ல. ஒரு அம்மா எப்பவுமே பெத்த குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ நான் பெத்த பொண்ணுமா, நான் மட்டும் எப்படிமா உன்னை விட்டு கொடுப்பேன்? ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க எனக்காக பண்ண இந்த காரியத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா. மா, தேங்க்ஸ். சித்ரா, என்ன பேசுற நீ? ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிறது தொப்புள் கொடி உறவு. அந்த உறவை யாராலையும் பிரிக்க முடியாதுமா. இது பாரு, உனக்கு ஒண்ணுனா முதலால வந்து நிக்கிறது நானாதான் இருக்கும், நான் மட்டும் தான். அப்படிப்பட்ட எனக்கு எதுக்குமா நீ தேங்க்ஸ் சொல்லணும்? இங்க பாரு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு அதெல்லாம் தாண்டின உறவுமா. சரிம்மா, ஆனா உங்களை இத்தனை நாள் மனசார திட்டி இருக்கம்மா, மனசு நோகடிக்கிற மாதிரி நடந்திருக்க. மா, என்ன மன்னிச்சிருமா, ப்ளீஸ்மா, நீ என்ன மன்னிச்சிருமா. அம்மா, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா, ப்ளீஸ்மா. மா, என்ன மன்னிச்சிருமா, ப்ளீஸ்மா. சரிம்மா, நான் மன்னிச்சிட்டேன். ப்ளீஸ்மா, சாரிம்மா, ப்ளீஸ்மா. இங்க பாரு, சாரிம்மா, சாரி, சாரிம்மா. சரிம்மா, நீ அழாத.